என்னாச்சு பிரின்சிபல் மேடம், பெரிய யோசனையில் இருக்கீங்க? ஸ்கூல்ல எந்தெந்த விதத்துல முன்னேற்றலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ணனை பத்தி யோசிச்சேன். அது பாட்டுக்கு எங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளாவது அதுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைய மாட்டேங்குதுன்னு நினைச்சேன். நான் ஒண்ணு சொல்லவா ரத்னா, உங்க அண்ணன் மட்டும் இல்ல ரத்னா, தான் நம்ம பாரணி சிஸ்டர் அவங்கள யோசிச்சியா? சண்முகம் உங்க கூட பிறந்துட்டாரு, அதனால உங்களுக்காகவே வாழுறாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா பாரணி சிஸ்டருக்கு என்ன வந்துச்சு சொல்லு? இதே இடத்துல வேற ஒரு லேடியா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாரு. உண்மைதான். அண்ணனுக்கு அடுத்தபடியா எங்களுக்காக வாழ்றது பரணி மட்டும்தானே. வாழ்றது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்முகத்தை விட பரணி சிஸ்டர் தான் ரொம்ப பாவம். சரி, வேற என்னதாங்க எங்களால பண்ண முடியும்? அண்ணனும் பரணியும் சந்தோஷமா வாழ்ந்தா எங்களுக்கும் நிம்மதியா தானே இருக்கும். ஆனா என்ன செஞ்சு அவங்கள நிம்மதியா வாழ வைக்க முடியும்னு தெரியல. இங்க பாருங்க டீச்சர், சிம்பிள். இங்க பாரு, அவங்க 2 பேரும் நம்மள மாதிரி சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா நாம யாரும் அவங்க கூட இருக்க கூடாது. எனக்கு புரியல. இங்க பாரு ரத்னா, இப்பதான் சிஸ்டர்ஸ் உங்க 3 பேருக்கு தனித்தனி வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இல்ல? இதுக்கு மேலேயே நீங்க உங்க அண்ணனுக்கு சுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க 3 பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு தனியா வாழ போனதான சண்முகம் சந்தோஷமா இருப்பான். புரியுதா உனக்கு? ஆமாங்க, நீங்க சொல்றதும் நிஜம்தான். நாங்க தனித்தனியா வாழ ஆரம்பிச்சாலே அண்ணன் நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சிரும்ல. எக்ஸாக்ட்லி. இப்போவாது உனக்கு புரிஞ்சுதே. ஆனா நாங்களே போறோம்னு சொன்னா கூட அண்ணன் எங்களை விடாதே. இங்க பாரு, உனக்கு எது முக்கியம்? சண்முகம் அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழறது தானே? ஆமா. அதுக்கு என்ன ரத்னா, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு நம்ம எதிரியா கூட மாறலாம் ரத்னா. அதுல எந்த தப்பும் கிடையாது. புரியுதா? புரியுதுங்க, நல்லா புரியுது. கூடிய சீக்கிரம் நான் இசைக்கிட்டையும் வீராக்கிட்டையும் இதை பத்தி பேசுறேன்.